ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போதும் இந்த வருடம் பற்றி நாம் பஞ்சாங்கம் பார்ப்பது போல் உலக அளவில் பாபா வங்கா, நாஸ்ட்ரடாம்ஸ் என்ன சொன்னார்கள், என்ன பிரச்சனை புதிதாக வரப்போகிறது என்று விவாதிக்கும் விஷயமாகிவிட்டது. அதுவும் கடந்த 2024, 2025 ஆண்டுகளை பற்றி ஒரு 3ஆம் உலக போருக்கு இணையான ஒரு பெரிய போர் உலகமெங்கும் வரும் என்று ஆருடம் சொன்னார்கள். அது சிறிய அளவிலான ஒரு அணு ஆயுத போராக அல்லது அதற்கு இணையான ஒன்றிற்கு வாய்ப்பு இருப்பதாக சொன்னார்கள். ஆனால் இருவரின் குறிப்புகளும் சங்கீத குறியீடுகள் என்பதுதான் குறிப்பிட வேண்டியது. அதனால் அதற்கு அர்த்தப்படுத்துவதில் ஒவ்வொருவருக்கும் அபிப்பிராய பேதங்கள் உண்டு. உதாரணமாக 2013ஆம் ஆண்டு 3 கடல்கள் சூழ்ந்த ஒரு கடலின் பெயர் கொண்ட ஒரு நாட்டில் இருந்து ஒரு காவி தலைவர் தோன்றுவார். அவர் அந்த நாட்டை திறம்பட ஆண்டு அதை முன்னேற்றி ஆசிய நாடுகளில் கோலோச்சி பின்பு உலகமெங்கும் அதன் ஆளுமையை விரிவாக்குவார் என்று சொல்லப்பட்டது. அது பல வகைகளில் யூகிக்கப்பட்டு மோடி 2014 தேர்தலை நெருங்கும் வேளையில் அவர்தான் இவர் என்று யூகித்தார்கள். அதாவது அதற்கான சாத்திய கூறுகள் உறுதியாகும் வேளையில் அதை அர்த்தப்படுத்த முடிகிறது. இப்போது 3 பெரிய நாடுகள் பொருளாதாரம் உள்நாட்டு பிரச்சனையால் வீழ்ச்சியை சந்தித்து நாடு உடைய போகிறது என்று நாஸ்ட்ரடாம்ஸ் சொல்லி இருப்பதாக யூகிக்கிறார்கள். பாபா வங்கா 3 நாடு வீழ்ந்து 3 உயரும் என்று சொல்லி இருக்கிறார். நாஸ்ட்ரடாம்ஸ் படி ஒரு கோலோச்சிய நாடு ட்வின் டவரை போன்று குறிப்பில் இருப்பதால் அது அமெரிக்காவாக இருக்கலாம் என்று யூகிக்கிறார்கள். அமெரிக்கா பெரிய வீழ்ச்சியை பொருளாதார ரீதியில் சந்திக்கும் என்றுதான் பலரும் கூறினார்கள். அதுவும் பைடன் தொடர்ந்தால் வீழ்ச்சி துரிதமாக இருக்கும், ட்ரம்ப் வந்தால் கொஞ்சம் தாமதமாகும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று அமெரிக்காவில் நடக்கிற விஷயங்கள் அதை காட்டுவதாகவும் ஒன்று சேர்ந்த அந்த நாடு பிரிந்து உடையும் என்று ஒரு வாசகம் அதில் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். ட்ரம்ப் வந்த பிறகு ஒவ்வொரு மாநிலமும், குறிப்பாக ஜனநாயக கட்சியினர் ஆளும் மாநிலங்கள் பெடரல் கவர்மெண்ட் சொல்வதை கேட்பதில்லை. மேலும் ட்ரம்ப் கொண்டு வந்த கிட்டத்தட்ட 7 சட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சமீபத்தில் சட்டத்தை மீறி அமெரிக்காவில் குடியேறியவர்களை வெளியேற்றுவதில் ட்ரம்ப் மிகவும் கண்டிப்பாக இருக்கிறார். அதற்காக குழந்தைகளை பெற்றோர்களிடமிருந்து வலுக்கட்டாயமாக பிரிக்கிறார் என்றும் உடனே நாட்டை காலி செய்துவிட்டு போக வேண்டும் என்று கண்டிப்பு காட்டுவதாகவும் குற்றச்சாட்டுகள் உண்டு. அவர்களுக்கு 1 வருடம் கால அவகாசம் கொடுத்து அவர்களை வெளியேற்றினால் அவர்கள் வைத்திருக்கும் சொத்துக்களை விற்று அவர்கள் தங்கள் நாட்டுக்கு போவதால் பிரச்சனைகள் குறைவாகலாம். ஆனால் அவர்களை உடனே வெளியேற்ற வேண்டும், இல்லாவிட்டால் அரசு செய்வதாக தடாலடி வேலையில் இறங்கிவிட்டார் ட்ரம்ப். கலிபோர்னியா போன்ற வலிமையான நிதிநிலையில் உள்ள மாநிலங்கள் அதை ஏற்கவில்லை. அதனால் அங்கே ஒரு பெரிய போராட்டம் வீதிக்கு வந்து பீதியை கிளப்பி இருக்கிறது. மாநில அரசு அதை செய்ய தவறியதால் ஆர்பிஐ கொண்டு வருவதாக ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அதாவது உலகமெங்கும் பிரச்சனையை உருவாக்கி அதில் குளிர்காய்ந்த அமெரிக்காவிற்கு இப்போது அந்த நிலை வந்துள்ளது. அவரின் தடாலடி பேச்சாலும் தாரிஃப் வாராலும் உலகமெங்கும் பகை மட்டுமல்ல, அண்டை நாடான கனடாவில் கூட பிரச்சனையை உருவாக்கி கொண்டு விட்டார். இப்போது அவருடன் இருந்த எலான் மஸ்க் போன்றவர்களையும் பகைத்துக் கொள்வதால் பாபா வங்கா நாஸ்ட்ரடாம்ஸ் கணிப்புப்படி உடையும் நாடு அமெரிக்காவாக இருக்கும் வாய்ப்புகள் அதிகம் என்கிறார்கள். அமெரிக்காவில் இந்தியா போல மாநிலங்கள் நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டதல்ல, பல நாடுகள் ஒன்று சேர்ந்து உருவானது என்பதால் அந்த நாடு உடைந்து சிதறும் வாய்ப்பு உருவாகிவிட்டதாக யூகிக்கிறார்கள். அடுத்து 2வது நாடு ஆசியாவின் கிழக்கில் பசிபிக் கடலை ஒட்டியிருக்கும் சிவப்பின் ஆளுமை கொண்ட அரசு உள்நாட்டு பிரச்சனையால் வீழும் என்று சொல்கிறார்கள். அது இன்றைய நிலையில் சீனாவாக இருக்கலாம் என்று நாம் சொன்னால், மற்றவர்கள் ரஷ்யாவும் சிகப்பு கொடி கொண்ட கம்யூனிஸ்ட் நாடு, அது போரில் பெரிய பிரச்சனையை சந்தித்து பொருளாதாரத்தில் வீழ்ந்துள்ளது என்று யூகிக்கிறார்கள். உங்கள் கணிப்பு என்ன? சீனாவா, ரஷ்யாவா? அடுத்து 3வதாக பழமையான ஒரு ஐரோப்பிய நாடு துண்டு துண்டாக உடையும் என்கிறார்கள். அது ஓட்டோமேன் எம்பரர் என்ற துருக்கி என்றும் மற்றவர்கள் உலகமெல்லாம் ஆண்ட இங்கிலாந்து என்றும் சொல்கிறார்கள். அதனால் அமெரிக்கா, சீனா அல்லது ரஷ்யா, துருக்கி அல்லது இங்கிலாந்து, அதில் எது உங்கள் கணிப்பு அல்லது எதிர்பார்ப்பு என்பதை கமெண்ட் செய்யுங்கள். பாபா வங்கா, நாஸ்ட்ரடாம்ஸ் சொல்லியவை நடக்கிறதா என்பதை வரும் நாட்களில் பார்க்கலாம்.